லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு நாசரேத்துக்கு வந்திருந்த போது தொழுகை கூடத்தில் மக்களை நோக்கி கூறியது, நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உண்மையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், எலியாவின் காலத்தில் 3½ ஆண்டுகளாக வானம் பொய்த்தது, நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது. அக்காலத்தில் இஸ்ரேலரிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனை சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலரிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது. தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றங்கொண்டனர். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றனர். அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமான உறவுகளே, நாம் தவக்காலத்தின் 3வது வாரத்திலே வருகிற திங்கட்கிழமையிலே இருக்கிறோம். இந்நாட்களிலே ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு மனத்திடனையும் தெம்பையும் தருகிறது. இன்றைய முதல் வாசகத்திலே எவ்வாறு தொழுநோய் நீங்க பெற்ற நாமானின் கதை நாங்கள் வாசிக்கிறோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலரிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது என்று இயேசு ஆண்டவர் கூறுகிறார். பழைய ஏற்பாட்டிலே நிகழ்ந்த ஒரு நிகழ்வை இயேசு ஆண்டவர் எடுத்து காட்டி அவருடைய வரவு, அவருடைய மீட்பு திட்டத்திற்கான அவருடைய வரைவு, அது தந்தையால் அனுப்பப்பட்ட போது அதை ஏற்றுக்கொண்டு அதை நோக்கி தன்னுடைய பார்வையை அவர் வைத்தவராக நாம் நேற்றைய நாளிலே வாசித்த நற்செய்தி பகுதியிலே சமாரிய பெண்ணினுடைய கதை. இயேசு ஆண்டவர் சமாரியா நகருக்குள்ளாலே போகாமல் அவர் வேறு வழியாக சென்றிருக்கலாம். ஆனால் சமாரியரும் தன்னுடைய மீட்பு திட்டத்துக்குள்ளே உள்வாங்கப்படுகிறார்கள் என்பதை இயேசு உன்னிப்பாக உணர்ந்து அந்த பகுதிக்கு சென்று அவர்களை இயேசு அனுபவம் பெறச் செய்கிறார். அதுபோன்று எலிசா இவர்களுடைய இந்த புதுமை அனுபவங்களிலே நிகழ்ந்த நிகழ்வுகளிலே இறையாட்சி என்பது அல்லது கடவுளினுடைய அரசு என்பது கடவுளின் பிள்ளைகளாகிய அனைவருக்கும் சொந்தமானது. அங்கே புற இனத்தார் என்பவர்கள் இல்லை. ஜூதர் என்றோ, கிரேக்கர் என்றோ, அடிமை என்றோ, குடிமக்கள் என்றோ, ஆணென்றோ, பெண்ணென்றோ எந்த வித்தியாசமும் இல்லை. அனைவரும் கடவுளினுடைய மீட்பு திட்டத்துக்குள்ளே உள்வாங்கப்பட்டவர்கள் என்பதனுடைய அடையாளமாக அவர்கள் பலர் இந்த வேற்று இன மக்கள் மத்தியிலே அனுப்பப்பட்டதையும் அவர்கள் குணமானதையும் நாங்கள் பார்க்கிறோம். கைம்பெண்கள் கைவிடப்பட்டவர்கள். ஆனால் இங்கே நிகழ்ந்த அந்த அனுபவம் கைம்பெண் வழியாக நிகழ்கிறது. பிரியமானவர்களே, இது போன்றுதான் இயேசு ஆண்டவரும் பலருக்கும் அனைவருக்கும் சொந்தமானவர். அவருக்கு ஜாதி, குலம், மதம் என்று இல்லை. நாம் அனைவரும் அவருடைய அன்புக்குள்ளே உள்வாங்கப்பட வேண்டும் என்ற அழைப்பு நமக்கு தரப்படுகிறது. இன்றைய நாளினுடைய இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி கொண்டு நமக்காக எப்பொழுதும் இருக்கிற இயேசுவிடம் நாம் திரும்பி செல்வோம். நம்மை பீடித்திருக்கக்கூடிய தொழுநோய் எது? பாவம் என்கின்ற தொழுநோய். இந்த பாவம் என்கின்ற தொழுநோயிலே இருந்து
நாங்கள் விலகி ஓடுவதற்கு பரிசுத்தராம் இயேசுவினுடைய பாதத்தண்டை நாம் செல்லுவோம். இயேசு ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் அந்த பரிபூரண ஆசீரை பொழிந்து தன்னுடைய ஆட்சிக்குள்ளே, தன்னுடைய மீட்பு திட்டத்துக்குள்ளே பங்கெடுக்கிறவர்களாக நம்மை மாற்றிட வேண்டும் என்று மன்றாடிக் கொள்ளுவோம். ஆமீன். ஹோலி மேரி புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.